ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஜிகேஜி ட்ராவல் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம ஒன் டே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் இருக்க பிளாக் தண்டர். இந்த வீடியோவில் பிளாக் தண்டருக்குள்ளே எப்படி போகிறது, எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸு, என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மொத்தத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் தண்டர் தீம் பார்க்கை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிளாக் தண்டருக்குள்ளே அரௌண்ட் 9 to 9:30 பீப்புள்ஸ் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே உள்ளே வரும்போது லைட் வெயிட் டிஷர்ட் மட்டும்தான் அலோடு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெளியவே ஒரு ஷாப் இருக்கும், இந்த ஷாப்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் பிளாக் தண்டருக்குள்ளேயும் டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. பட் உள்ளேயும் வெளியவும் பெரிய டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, ரெண்டுமே சேம் ப்ரைஸஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பிளாக் தண்டருக்குள்ளே நல்லாவே இருந்துச்சு டிஷர்ட். பிளாக் தண்டருடைய என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் அடல்ட்டுக்கு 1090, சில்ட்ரன்ஸுக்கு 850 இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு 50 rupees பே பண்ணணும். வீடியோ கேமரா அப்படின்னா அதுக்கு 60 rupees பே பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் பிளாக் தண்டருக்குள்ளே செக்இன் ஆன உடனே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வெல்கம் பண்ணுறதுக்கும் அங்கே குட்டி ஹியூமன் காஸ்டியூம் போட்டுட்டு கார்ட்டூன் கேரக்டரில் ஒருத்தவங்க வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் தான் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்து முடித்த உடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூம் கீ, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பர் லாக்கருக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரெண்டோட போனீங்களானும் இல்லை ஃபேமிலியோட போனீங்களானும் இல்லைனா சோலோவாக போனீங்கனாலும் எவ்வளோ லாக்கர் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 200 rupeesல 100 rupees எடுத்துக்கிட்டு 100 rupees நீங்கள் ரிட்டன் செக் அவுட் ஆகும்போது உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் என்னோட லக்கேஜ்லாம் என் லாக்கர் ரூமில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட் அட்டன் பண்ண ஷோ இந்த 3D ஷோ. இதுக்கு ஒரு ஐ கிளாஸ் கண்ணாடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கண்ணாடியை போட்டு நீங்கள் இந்த சேரில் உட்காரும்போது ஒரு ஸ்க்ரீனில் ரோலர் கோஸ்டர் வீடியோ ஒன்று ஓடும். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ரியலாக ஒரு ரோலர் கோஸ்டரில் உட்காந்து எப்படி போகிறீங்களோ அதுக்கேற்ற மூமெண்ட் அந்த சேரெல்லாம் கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸோட போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா நல்லா ரியலாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 3D ஷோ முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அட்டன் பண்ண ரைடோட நேம் ட்ராப் டவர் ரைடு. இந்த ரைடு ஜஸ்ட் 2 செகண்ட் உங்களை அப்படியே மேலே கொண்டு போய் நிப்பாட்டு சர்றன்னு கீழே இறக்கிடும். இது பார்க்கும்போது சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்து நாங்கள் தேட ரைடோட நேம் பைரட் ஷிப். இது நிறையா ஃபங்க்ஷனில் நிறையா ஃபெஸ்டிவலில் நீங்கள் அங்கே வச்சு பார்த்துருப்பீங்க. இதுவும் பிளாக் தண்டரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதையும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பைரட் ஷிப் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கேம் தான் இந்த ஸ்க்ரோலிங் கார்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. இது ஒரு மாதிரி நல்லா சாப்பிட்டெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த கேம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சுற்றுல சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணிடாமல் இந்த கேமை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணிடுங்க. இந்த ரைடுக்கு பேர் ஃப்ளையிங் ஏரோப்ளைன்னு சொல்லி சொன்னாங்க. இதில் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே உட்காந்த உடனே ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் மேலே பறக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். பட்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பாஸ்ட்டில் பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அவ்வளோக்கு த்ரில்லிங்காக இருக்காது. பட் உங்கள் சில்ட்ரன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த ரைடோட பேர் ஸ்ட்ரூம் ரைடுன்னு சொல்லி சொன்னாங்க. இது அப்படியே நீங்கள் உள்ளே உட்காந்த உடனே 360 டிகிரியில் அப்படியே சுற்றி வரும். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ரைடுனா இது மட்டும்தான். பிளாக் தண்டர்லேயே நிறைய பேர் பயந்த ரைடு இந்த ஒரு ரைடு. சிலர்லாம் வரவே இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடித்து இழுத்துட்டு வந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரூம் ரைடை முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த ரைடுக்கு தான் ஒண்டர்லாவில் எப்படி ரோலர் கோஸ்டரோ அது மாதிரி தான் இதுவும் இங்கே. பட் ஆனால் ரோலர் கோஸ்டர் அளவுக்கு ஹை த்ரில்லிங்கெல்லாம் இருக்காது. பட் எல்லாருமே சில்ட்ரன்ஸ் அடல்ட் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். பட் அந்தளவுக்கு டேஞ்சர் கிடையாது, அந்தளவுக்கு போராகவும் இருக்காது. நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். எங்கள் கூட வந்தவங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி இதில் ப்ளே பண்ணாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைடுக்கு பேர் ஸ்லாம் பூம்னு சொல்லி சொன்னாங்க. வெளியே இருந்து பார்க்கும்போதே நல்லா இம்ப்ரெஸ் பண்ணது இந்த ரைடு தான் எனக்கு பர்சனலாக. ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ வேகமாக சுற்றுனுச்சு. உள்ளே போய் எப்படி தான் இருக்கணும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். உள்ளே நல்லா தான் இருந்துச்சு. நல்ல என்டர்டைன்மெண்ட் வேணும், ஹை த்ரில்லிங் கேம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து எல்லாத்தோட ஃபேவரட் ஜெயிண்ட் வீல்னு சொல்லுவாங்க. இது இல்லாத ஃபெஸ்டிவல் எங்கேயுமே நடக்கவே நடக்காது. இந்த வீல் எதுக்குன்னா இங்கே ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றும் பிளாக் தண்டரில். எதுக்காகன்னு நாங்கள் கேட்டோம் ஒரு சுற்றுறதுக்கு. இது பிளாக் தண்டரோட மொத்த வியூவையும் பார்க்கறதுக்கோசரம் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. உள்ளே போனோன்னையும் நீங்கள் பிளாக் தண்டரோட மொத்த வியூவையும் மேலே போகும்போது நீங்கள் பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளேயும் ஏசி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே எவ்வளோ தான் அங்கே வெயில் அடித்தாலும் நீங்கள் உள்ளே போய் உட்காந்திங்கன்னா செட் ஆகிற மாதிரி ஃபீல்லாம் ஆகாது. இதுக்கு பேர் கிளாஸ் ஹவுஸ்னு சொல்லி சொன்னாங்க. இது என்னென்னா கலர் கண்ணாடி எல்லாம் உங்களை சுற்றி வச்சுருப்பாங்க. எந்த இடத்துல வழி இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. போகிற எல்லா இடத்தையும் தொட்டு கண்டுபிடிச்சி எங்கே கண்ணாடி இருக்கோ அந்த இடத்துல தான் இது பண்ண முடியும். கேஷுவலாக போயிட்டு இருக்கும்போது சில்ட்ரன்ஸ்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடியில் மோதி இடிச்சுக்குவாங்க. நீங்களாம் போனீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் இப்போ தான் பிளாக் தண்டருக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா ட்ரை கேம்ஸையும் விளையாண்டு முடிச்சிருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நீங்கள் ட்ரை கேம்ஸை விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸுக்கு போய்க்கலாம். வாட்டர் கேம்ஸை விளையாண்டு ட்ரை கேம்ஸுக்கு வரீங்க அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸில் ஈரம், உங்கள் காலில் ஈரம்லாம் இருந்துச்சுன்னா. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் வச்சுருப்பாங்க. இதுவும் லைக் விஆர் பாக்ஸ் கேம் மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இதுக்கும் பே பண்ண தனியாக 100 rupees.
இது எப்படின்னா உங்களை சுற்றிலும் பால் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கையில் வந்து 2 கன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஷேக் பண்ணீங்க அப்படின்னா கன் வந்து ரீலோட் ஆயிரும். பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பால்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களால் ஷூட் பண்ண முடியும். பட் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு வேணால் நீங்கள் ₹100 பே பண்ணி இந்த கேம் மட்டும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து அடல்ட்டுக்கோசரமே ஒரு 5 த்ரில்லிங் கேம்ஸை உள்ளே வச்சுருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு ₹550 நம்ம பே பண்ணால் மட்டும்தான் இந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் விளையாட முடியும். இந்த கேம் கிட்ஸுக்கு நாட் அலோடு, ஒன்லி அடல்ட்டுக்கு. அதுவும் 45 கிலோவுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் அலோடு. நான் போனப்போ 43 கிலோ தான் இருந்தேன். ஸோ என்னையும் அலோவ் பண்ணல, வீடியோ எடுக்கவும் அலோவ் பண்ணல, கேம்ஸுக்கும் அலோவ் பண்ணல. ஹை த்ரில்லிங் கேம்ஸில் என்னால் ஒரு இது மட்டும் ஷூட் பண்ண முடியுது, ஒரு ரைடு மட்டும். ஏன்னா 2 சைட்ஸை வந்து ரோப் கட்டிடுவாங்க. இதுக்கு பேர் வந்து ரோப் புல்லிங்னு சொல்லி சொன்னாங்க. ஜஸ்ட்டு உங்கள் மேலே இருக்கிற லாக்கை அன்லாக் பண்ணோன்னே கீழேருந்து சர்றன்னு மேலே போவீங்க. ஏன் அவங்க வந்து 45 கிலோவுக்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை அன்லாக் பண்ணும்போது நீங்கள் 43 கிலோ பர்சன் இருக்கீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹைட்டை விட அதிக ஹைட்டு நீங்கள் மேலே போயிட்டு வந்துடுவீங்க. சப்போஸ் அது எதுவும் ரோப் அருந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால இருந்துட்டு 45 கிலோவுக்கு மேலே இருக்கிறது மஸ்ட்டு. நீங்கள் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பக்கத்துலேயே போட் ரைடு வச்சுருப்பாங்க. பட் இதுக்கெல்லாம் பே பண்ண தேவையில்ல. நாங்கள் போனப்போ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா இதில் உட்காந்து பெடல் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த போட் வந்து மூவ் ஆகும். ஸோ அடுத்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற மாதிரி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒண்டர்லாவோட கனெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். எதுவும் காஸ்ட்லியாலாம் இருக்காது. வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஹோட்டல் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். ஃபாஸ்ட்டு ஃபுட்டுமே அவைலபிள் இருக்குது. அதையும் நீங்கள் விருப்பப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்த பிளேஸ் தான் வந்து டிஜே பார்ட்டின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் வந்து சாங் ப்ளே பண்ணுவாங்க. உங்கள் மேலே வந்து வாட்டர் வந்து ட்ராப் ஆகும். நீங்கள் அந்த டைமில் அந்த இடத்துல டான்ஸ் ஆடிக்கலாம். இதுக்கு கேர்ள்ஸுக்கு தனி டைமிங் இருக்குது, பாய்ஸுக்கு தனி டைமிங் இருக்குது. பாய்ஸுக்கு டைமிங் கொடுக்குறப்ப பாய்ஸ் வந்து ஆடிக்கலாம், கேர்ள்ஸுக்கு டைமிங் கொடுக்குறப்ப கேர்ள்ஸ் வந்து ஆடிக்கலாம். ஒரு சில கேம்ஸுக்கு வந்து இங்கே டைமிங் இருக்குது. இந்த வேவ் ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் டிஜே டான்ஸு அப்படின்னு அங்கேயே வந்து உள்ளே என்ட்ரி ஆனோடனே அதுக்கெல்லாம் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டைமிங்கை கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ட்ரை கேம்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கேம்ஸை லீவ் பண்ணிவிட்டு இந்த கேம்ஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் அந்த கேமை ப்ளே பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்போ காட்டினது எல்லாமே ட்ரை கேம்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன்னா இது ஒரு வாட்டர் தீம் பார்க்கு. இங்கே ட்ரை கேம்ஸை விட அதிகமாக வாட்டர் கேம்ஸ் மட்டும்தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அது போக ஜிப்லைன், புர்மா பிரிட்ஜு, ஸ்கை ரோலர், டயர் வால் கிளம்பிங், இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி கேம்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்க. ரெண்டாவது ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு அதில் பெரிய ரோப் கட்டி அது மேலே நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் பிளாக் தண்டரில் உள்ளே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சேன்னா வீடியோட லென்த் அதிகமாகிடும். அதனால் ட்ரை கேம்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒன் டே ட்ரிப் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை பிளாக் தண்டர் கொடுக்கும். என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.